So even I was born in Muslim family in Pakistan. நான் பாகிஸ்தானில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தேன். நான் ஒரு சாதாரண குழந்தையாகவே பிறந்தேன். ஆனால் நான் பிறந்த 6 மாதங்களிலேயே என் தாய் இறந்து விட்டார். அதனால் ஒரு செவிலித்தாய் என்னை கவனித்துக் கொண்டார். அந்த செவிலித்தாய் என்னை சரியாக கவனிக்காததால் போலியோ பாதிப்பு மிக மோசமாக தாக்கியது. அந்த சமயத்தில் என் தந்தை என்னை பார்க்க வந்தபோது அந்த செவிலித்தாய் என் தந்தையிடம் என் உடலின் இடது பக்கம் நகரவே இல்லை என்று கூறினார். என் தந்தை உடனே என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றார். சிகிச்சையும் தொடங்கியது. ஆனால் பாகிஸ்தானில் இருந்த எந்த மருத்துவர்களாலும் என்னை குணப்படுத்த முடியவில்லை. எனக்கு 14 வயது இருக்கும்போது என் தந்தை என்னை இங்கிலாந்திற்கு அழைத்து சென்றார். டாக்டர் டேவிட் என்னை பரிசோதித்த பிறகு என் தந்தையிடம் இழந்த சதையை மீண்டும் கொண்டு வர எந்த மருந்தும் இல்லை, இனி பிரார்த்தனை மட்டுமே மிச்சம் என்று கூறினார். அதனால் என் தந்தை என்னை மெக்கா மற்றும் மதினாவிற்கு அழைத்து செல்லவும், குறிப்பாக எனது உடல் நலத்திற்காக அங்கு பிரார்த்தனை செய்யவும் முடிவு செய்தார். நாங்கள் மெக்காவை அடைந்ததும் முதலில் தொடர்பான அனைத்து சடங்குகளையும் முடித்தோம். பிறகு நான் ஜம்ஜம் நீரால் குளித்தேன். ஆனாலும் என் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. என்னால் நடக்கவோ நிற்கவோ அல்லது அமரவோ முடியவில்லை. 24 மணி நேரமும் 2 பேர் என்னை பிடித்து கொண்டே இருக்க வேண்டியிருந்தது. நாங்கள் மீண்டும் பாகிஸ்தான் திரும்பினோம். ஏனெனில் நான் குணமடைவேன் என்று என் குடும்பத்தினர் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் என் நிலைமை அப்படியே இருப்பதை கண்ட அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. நான் குணமடைவேன் என்ற நம்பிக்கையை கைவிட்டேன். ஆனாலும் நான் பகல் மற்றும் இரவு என 5 வேளைகளும் தொழுது வந்தேன். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றேன். ஏனென்றால் நான் இஸ்லாம் மார்க்கத்தில் மிகவும் உறுதியானவளாக இருந்தேன். யாரும் என்னை இஸ்லாத்திலிருந்து திசை திருப்ப முடியவில்லை. ஆனால் ஹஜ் முடிந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் என் தந்தை திடீரென இறந்து விட்டார். என் தந்தை அடக்கம் செய்யப்பட்ட அன்று நான் நாள் முழுவதும் என் அறையில் அழுது கொண்டே இருந்தேன். நான் அல்லாஹ்விடம் எனக்கு மரணத்தை கொடு, என் தந்தை இல்லாமல் என்னால் இந்த உலகில் வாழ முடியாது. முதலில் என் தாயை எடுத்துக்கொண்டாய், இன்று என் தந்தையும் என்னிடமிருந்து பறித்து கொண்டாய். நான் ஏற்கனவே பாதி செத்த நிலையில் தான் இருக்கிறேன். என்னை இந்த நிலையில் விட்டு விடாதே, என்னையும் உன்னுடன் அழைத்துக்கொள் என்று வேண்டினேன். நான் அழுது கொண்டே இருந்தேன். இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. ஆனால் அதிகாலை 3 மணி அளவில் ஒரு குரலை கேட்டேன். அந்த குரல் அழாதே, நான் உன்னை வாழ வைப்பேன் என்று கூறியது. அது மிகவும் அடக்கமான, மென்மையான, இனிமையான மற்றும் அன்பான குரலாக இருந்தது. அந்த குரல் என்னிடம் மேலும் கூறியது, குரானில் சூரா மரியம் பகுதியில் என்னை பற்றி படி. குரானில் பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளிப்பவர் யார்? இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவர் யார்? நோயாளிகளை குணப்படுத்துபவர் யார்? இறைவனின் வார்த்தையாகவும் இறைவனின் ஆவியாகவும் இருப்பவர் யார்? விரைவில் வரப்போகிறவர் யார் என்று பார். இதை கேட்டதும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்த நாள் நான் என் ஊழியரிடம் எனக்காக ஒரு உருது குரானை கொண்டு வர சொன்னேன். எனக்கு உருது குரான் கிடைத்ததும் என்னிடம் அந்த குரல் சொன்ன அதே வசனங்களை நான் வாசித்தேன். குரான் மூலமாக எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. மரியமின் மகன் ஈசா நபி ஒரு குணமளிப்பவர். அவர் இறைவனின் வார்த்தை. அவர் விரைவில் வரப்போகிறார். இதை படித்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் மரியமின் மகனின் பெயரால் பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். இவ்வாறு நான் 3 ஆண்டுகளாக பிரார்த்தனை செய்து வந்தேன். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகும் என் நிலையில் மாற்றமில்லாமல் படுக்கையிலேயே இருந்ததால் நான் மனமுடைந்து சோர்வடைந்தேன். ஜனவரி 8, 1971 அன்று அதிகாலை 3 மணிக்கு நான் எழுந்து பிரார்த்தனை செய்தேன். மரியமின் மகனே, பார், நான் 3 ஆண்டுகளாக உன் பெயரில் பிரார்த்தனை செய்து வருகிறேன். நீங்கள் ஒரு குணமளிப்பவர். ஆனால் நான் இன்னும் இந்த நிலையிலேயே முடங்கியபடி இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன். நான் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த போது திடீரென்று என் அறை முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளியால் நிறைந்தது. அந்த ஒளியை கண்டதும் நான் மிகவும் பயந்து போனேன். என் முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டேன். ஆனால் அந்த ஒளி மேலும் மேலும் பிரகாசமானது. அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பதற்காக என் முகத்தை மூடியிருந்த போர்வையை சற்று விலக்கினேன். அப்போது பிரகாசமான மகிமையுள்ள ஆடைகளை அணிந்த 13 நபர்கள் என் படுக்கைக்கு அருகில் நிற்பதை கண்டேன். என் அறையின் கதவும் ஜன்னலும் மூடப்பட்டிருந்த நிலையில் அவர்களை கண்டதும் எனக்கு இன்னும் பயம் அதிகமானது. அல்லாவே, இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று கேட்டேன். ஆனால் அங்கிருந்து பதில் வரவில்லை. அப்போது நடுவில் நின்றவர் என் கையை நீட்டி என்னிடம்
நானே இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல் மற்றும் தேவனுடைய குமாரன். நீ என் பெயரில் 3 ஆண்டுகளாக பிரார்த்தனை செய்து வருகிறாய். இதோ நான் உன் முன்னே இருக்கிறேன். நீ எழுந்து என்னிடம் வா என்றார். நான் இயேசுவிடம், என்னால் முடியாது, ஏனென்றால் நான் முடமாக இருக்கிறேன். உமக்கு அருகில் என்னை கொண்டு வர இங்கு யாரும் இல்லை என்றேன். அதற்கு இயேசு மீண்டும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நீ எழுந்து என்னிடம் வா என்றார். அப்போது அவருடைய கைகளில் இருந்து ஒளி என் மீது பாய்வதை கண்டேன். திடீரென்று என் உடலில் ஒரு பலத்தையும் சக்தியையும் உணர்ந்தேன். என் உடலில் சதை உருவானது. நான் படுக்கையிலிருந்து எழுந்து இயேசுவிடம் சென்றேன். அவருடைய பாதங்களில் மண்டியிட்டேன். பிறகு இயேசு நான் எழுந்து நிற்க உதவினார். அவர் தன் கையால் என்னை ஆசீர்வதித்தார். அவருடைய மகிமையுள்ள ஒளியினால் நான் அணிந்திருந்த பச்சை நிற ஆடை இது போல வெண்மையாக மாறியது. என் அன்பான சகோதர சகோதரிகளை, அவர் என்னை குணப்படுத்துவதற்கு முன்பு என் இடது பக்கம் மேலிருந்து கீழ் வரை வெறும் தோலும் எலும்புகள் மட்டுமே இருந்தன. இயேசுவே இந்த சதையையும் பலத்தையும் எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு இயேசு என்னிடம், உன் பாவங்களிலிருந்து உன்னை ரட்சித்தேன். உனக்கு ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தருகிறேன். இந்த வெண்மையான ஆடையை கரைப்படாமல் வைத்திரு. இப்போது நீ என் சாட்சியாக இருக்கிறாய். என் மக்களிடம் செல். என் மக்கள் உன் மக்கள். என் மக்களிடையே வாழ்ந்து நான் விரைவில் வருகிறேன். அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி அவர்களிடம் சொல் என்றார். பிறகு இயேசு ஒரு ஜெபத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் உரக்க சொன்னேன். அங்கு நின்ற 12 பேரும் பலத்த குரலில் ஆமேன் என்றார்கள். அதன் பிறகு இயேசு என்னிடம், யாருக்கும் பயப்படாதே. நீ என் மக்களிடையே வாழ்வாய். அனைத்து நாடுகளுக்கும் நீ சாட்சியாக இருப்பாய். நீ எங்கே போனாலும் நான் உன்னுடனே இருப்பேன் என்று கூறினார். அதன் பிறகு இயேசு அந்த 12 பேருடன் என் கண்ணெதிரே மேலே ஏறி செல்வதை கண்டேன். அப்போது என் அறை சாதாரண நிலைக்கு திரும்பியது. ஆனால் நான் தரையில் நின்று கொண்டிருந்தேன். 19 ஆண்டுகளாக என்னால் நிற்கவே முடிந்ததில்லை. என்னால் அமரக்கூட முடியாது. ஆனால் இப்போது நான் வெண்ணிற ஆடை அணிந்து நின்றேன். அவருடைய மகிமையான ஒளியால் என் இமைகள் மிகவும் கனத்தன. அதனால் நான் இந்த நிற கண்ணாடிகளை அணிய வேண்டியதாயிற்று. அதிகாலை 4 மணிக்கு என் அத்தை தொழுகைக்கு தயார் செய்வதற்காக தண்ணீருடன் என் அறை கதவு அருகே வந்தார். என் அறைக்குள் யாரோ நடக்கும் சத்தத்தை கேட்டு, யார் அதிகாலையிலேயே உன் அறையில் நடப்பது என்று கேட்டார். நானே அவருக்காக கதவை திறந்தேன். நான் வெண்ணிற ஆடையில் அறையில் நடப்பதை பார்த்து அவர் திகைத்து போனார். நான் எப்படி குணமடைந்தேன் என்று அவர் கேட்டார். இன்று இரவு 12 பேருடன் இயேசு என் அறைக்கு வந்தது என அனைத்தையும் கூறினேன். என் அத்தை என்னிடம், நடந்தவை எல்லாம் சரி, ஆனால் இங்கே பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவர்கள் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் தான் வாழ்கிறார்கள். நீ அவ்வளவு தூரம் போக போவதில்லை. உன்னை யார் அங்கே விடுவார்கள்? ஏழை மக்கள் உன் வீட்டிற்கு வரும்போது அவர்களுக்கு தர்மம் செய்து இறை தூதர் உன்னை குணப்படுத்தினார் என்று சொல். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசாதே. உன் சகோதரர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்றார். நான் வருத்தமடைந்து இயேசுவிடம் வேண்டினேன். இயேசுவே, உம்முடைய மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? நான் எப்படி அவர்களை சென்றடைந்து அடையாளம் கண்டு உமக்காக சாட்சியாக இருப்பது என்று கேட்டேன். அடுத்த நாள் என் மாமா என் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்தார். நான் குணமடைந்ததை கொண்டாட பெரிய விருந்து அளித்தனர். ஆனால் அவர்கள் என் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச விரும்பவில்லை. எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவிடம், உம்முடைய மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுங்கள் என்று வேண்டினேன். ஒரு வாரம் கழித்து அவர் என் பிரார்த்தனையை கேட்டார். ஜனவரி 15, 1971 அன்று அதிகாலை 3 மணிக்கு நான் எழுந்து பிரார்த்தனை செய்தேன். என் ஜெபத்திற்கு பிறகு என் அறையில் ஒரு அழகான நறுமணத்தை உணர்ந்தேன். அந்த நறுமணத்தின் மூலம் என் இயேசு என் அறையில் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் என் கண்களை திறந்து பார்த்தபோது அறையின் மூலையில் பிரகாசமான ஒளியுடன் அந்த ஒளிக்குள் என் இயேசு இருப்பதையும் கண்டேன். அவர் என்னிடம், எழுந்து என்னிடம் வா என்றார். நான் எழுந்து இயேசுவிடம் சென்றேன். அந்த ஒளியிலிருந்து அவர் தன் கையை நீட்டினார். ஆனால் என் கைக்கும் இயேசுவின் கைக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அவருடைய கை மகிமைப்படுத்தப்பட்டதாக இருந்ததால் என்னால் அதை தொட முடியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு வல்லமை என்னை தாங்குவதை நான் உணர்ந்தேன். நான் தரையிலிருந்து மேலே உயர்த்தப்பட்டேன். நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து ஒரு மென்மையான இடத்தில் நான் மிக மெதுவாக இறக்கி வைக்கப்பட்டேன். நான் கண்டதை உங்களுக்கு விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அது ஒரு அற்புதமான இடம், மிக அழகான இடம். உலகில் இது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் சுற்றி பார்த்தவரை
அங்கே மக்கள் அரியணையில் அமர்ந்திருப்பதை கண்டேன். அவர்கள் பிரகாசமான மகிமையுள்ள ஆடைகளை அணிந்திருந்தார்கள். அவர்களின் தலைகளில் தங்கம் மற்றும் வைரத்திலான கிரீடங்கள் இருந்தன. அவர்கள் அனைவரும் இயேசுவை பார்த்து புன்னகைத்துக் கொண்டும் மிக அழகாக பாடிக்கொண்டும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், கர்த்தருக்கு துதி உண்டாவதாக என்று பாடினார்கள். நான் ஆச்சரியம் அடைந்தேன். அப்போது இயேசு அந்த மக்களை சுட்டிக்காட்டி என்னிடம், இவர்களே என் மக்கள், இவர்கள் என்னுடனும் பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவுடனும் இருக்கிறார்கள். இதுவே பரலோகம் என்று கூறினார். என் மக்களுக்காக நான் இந்த இடத்தை தயார் செய்கிறேன். உன்னுடைய இடமும் இங்கேதான் இருக்கிறது. மரணம் வரை நீ உண்மையுள்ளவளாக வாழ்ந்தால் மரணத்திற்கு பிறகு நீ இங்கே வருவாய். அதனால் யாருக்கும் பயப்படாதே. என் மக்களே உன் மக்கள். நீ என் மக்களிடையே வாழ்ந்து எல்லா நாடுகளுக்கும் என் நாமத்தை சாட்சியாக அறிவிப்பாய். நீ எங்கே போனாலும் நான் உன்னுடனே இருப்பேன் என்று இயேசு கூறினார். அதன் பிறகு மேலே 2 அரியணைகளை கண்டேன். இயேசு மேலே சென்று ஒரு அரியணையில் அமர்ந்தார். அவருக்கு பக்கத்தில் பிரகாசமான மகிமையுள்ள ஒளியுடன் மற்றொரு அரியணை இருந்தது. அந்த அரியணையில் உருவம் எதையும் நான் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு குரல் கேட்டது, இவர் என் அன்புக்குரிய குமாரன், இவருடைய கையில் நான் சகலத்தையும் கொடுத்துள்ளேன். அது பிதாவினுடைய குரல் என்று நான் உணர்ந்து கொண்டேன். அதன் பிறகு தரையில் அமர்ந்திருந்த ஒரு மனிதரின் முகத்தை இயேசு எனக்கு மிக நெருக்கமாக காட்டினார். அவர் இரட்சணிய சேனை சீருடையை அணிந்திருந்தார். இயேசு என்னிடம், இந்த மனிதனை உற்றுப்பார். உன் வீட்டிலிருந்து வடக்கே 10 மைல் தூரம் சென்றால் அவருடைய வீட்டை அடையலாம். அவர் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு பைபிளை கொடுப்பார். நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். இயேசு என்னை மீண்டும் என் அறைக்கு கொண்டு வந்து விட்டார். இப்போது நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். நான் மீண்டும் என் இயேசு கிறிஸ்துவை கண்டுவிட்டேன். மரணத்திற்கு பிறகு நான் செல்ல போகும் இடத்தையும் பார்த்து விட்டேன். எனக்கு பைபிள் கொடுக்க போகும் மனிதரையும் கண்டுவிட்டேன். ஆனால் அந்த மனிதரின் வீட்டை கண்டுபிடிப்பது எனக்கு மிக கடினமாக இருந்தது. ஏனென்றால் 19 ஆண்டுகளாக நான் சாலையில் நடந்ததே இல்லை. இயேசுவே, நீரே எனக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று நான் வேண்டினேன். இரவும் பகலும் நான் இயேசுவிடம் பிரார்த்தனை செய்தேன். ஒரு நாள் என் ஆசிரியர் மூலமாக இயேசு எனக்கு வழியை திறந்தார். நான் என் ஆசிரியரிடம், உங்களுக்கு தெரிந்த முஸ்லிம் அல்லாத யாராவது இங்கே வசிக்கிறார்களா என்று கேட்டேன். முதலில் தமக்கு தெரியாது என்று சொன்ன அவர், 2 நாட்களுக்கு பிறகு மக்கள் மந்திரவாதி என்று சொல்லும் ஒரு மனிதர் வசிக்கும் இடம் எனக்கு தெரியும் என்றார். நான் அவரை அங்கே அழைத்து செல்லும்படி கேட்டேன். அவர் வாசலுக்கு வெளியிலேயே நின்றுவிட நான் அந்த வீட்டிற்குள் சென்றேன். அங்கே இயேசு எனக்கு காட்டிய அதே மனிதர் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டு, தயவு செய்து எனக்கு ஒரு பைபிள் கொடுங்கள் என்று கேட்டேன். நான் ஒரு முஸ்லிம் போல தெரிந்ததால் அவர் என்னிடம், நீ ஒரு முஸ்லிம், வீட்டிற்கு சென்று குரானை படி என்றார். பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் உடனே முஸ்லிம்களுக்கு பைபிள் கொடுத்து விட மாட்டார்கள். அவர்கள் சற்று விலகியே இருப்பார்கள். அப்போது நான் அவரிடம், இயேசு கிறிஸ்து இம்மானுவேல், தேவனுடைய குமாரன், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவர் யார் தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர், அவரே என் ஆண்டவர், அவரே என் இரட்சகர் என்றார். நான் அவரிடம், உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமே என்னை இங்கே வழிநடத்தி வந்தார், எனக்கு உதவுங்கள் என்று கூறினேன். சில நிமிடங்கள் கழித்து பைபிளுடன் வெளியே வந்தார். இரட்சணிய சேனை மேஜரிடமிருந்து எனக்கு கிடைத்த உருது மொழி பைபிள். அவர் என்னிடம், இந்த பைபிளை வீட்டிற்கு எடுத்து சென்று வாசி என்றார். நான் அந்த பைபிளை வீட்டிற்கு எடுத்து சென்று வாசிக்க தொடங்கினேன். 1971 மார்ச் இறுதியில் நான் ஞானஸ்நானம் பெறுவதற்காக லாகூர் சென்றேன். ஒரு மாதம் அங்கேயே தங்கினேன். 1971 ஏப்ரல் இறுதியில் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் நான் கிறிஸ்தவளாக மாறி ஞானஸ்நானம் பெற்ற செய்தியை என் குடும்பத்தினர் கேட்டபோது என்னுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொண்டனர். என் சொந்த வீட்டிலேயே எனக்கு இடமில்லாமல் போனது. அதன் பிறகு ஒரு போதகரனை பார்வையற்ற குழந்தைகளுக்கான பள்ளியில் விடுதி காப்பாளர் வேலைக்கு அனுப்பி வைத்தார். பள்ளிக்கு சென்றதும் நான் என் தம்பிக்கு போன் செய்து, நான் இப்போது ஒரு கிறிஸ்தவள், இந்த பள்ளியில் வேலை செய்கிறேன், உனக்கு விருப்பம் இருந்தால் வந்து என்னை பார் என்றேன். அதற்கு என் தம்பி, நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய், வீட்டிற்கு வந்து மீண்டும் இஸ்லாம் மார்க்கத்திற்கே திரும்பிவிடு, இதையெல்லாம் மறந்துவிடு என்றான். நான் அவனிடம், நான் வழியையும் சத்தியத்தையும் ஜீவனையும் கண்டறிந்து விட்டேன் தம்பியே, நான் இப்போது ஒளியில் இருக்கிறேன், என்னால் மீண்டும் இருளுக்கு வர முடியாது என்றேன். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைக்கிறேன்.
எங்கள் வீட்டு கதவுகள் உனக்கு மூடப்பட்டு விட்டன, நீ எங்களுக்கு இறந்து விட்டாய் என்று கூறினான். நான் அவனிடம், பரவாயில்லை, உங்கள் வீட்டு கதவுகள் எனக்கு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் என் பரலோக பிதாவின் வீட்டு கதவுகள் எனக்காக என்றும் திறந்திருக்கும் என்று கூறினேன். 2 ஆண்டுகளாக என் குடும்பத்திலிருந்து யாரும் என்னை பார்க்க வரவில்லை. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் என் தங்கையின் கணவர் என்னை பார்க்க வந்தார். என் தங்கை மிக கடுமையான உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் என்னை பார்க்க விரும்புவதாகவும் கூறினார். அவர் சாகும் தருவாயில் இருப்பதாகவும் பிழைக்க வாய்ப்பில்லை என்றும் என் பெயரையே அவர் உச்சரித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறி என்னுடன் வந்து உன் தங்கையை பார்க்க முடியுமா என்று கேட்டார். என் தங்கையின் உடல்நிலையை பற்றி கேள்விப்பட்டதும் நான் என் அறைக்கு சென்று இயேசுவிடம் வேண்டினேன். இயேசுவே, நீரே குணமளிப்பவர், நீர் நோயாளிகளை குணப்படுத்தினீர், மரித்தோரை உயிர்ப்பித்தீர், நீர் வல்லமையுள்ள ஆண்டவர், என் தங்கையை குணப்படுத்தி அவளுக்கு நீண்ட ஆயுளை தாரும் என்று வேண்டினேன். இயேசு அதற்கு பதிலாக, நான் உன் தங்கையை குணப்படுத்துகிறேன், நான் அவளை வாழ வைப்பேன், அவள் என்று இறக்க மாட்டாள், நீ போய் உன் தங்கையை பார் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியுடன் நான் என் தங்கையின் வீட்டிற்கு புறப்பட்டேன். 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாங்கள் என் தங்கை வீட்டிற்கு சென்றபோது மருத்துவர் மூலமாக ஒரு கொடூரமான செய்தியை கேட்டோம். 2 மணி நேரத்திற்கு முன்பே அவர் இறந்து விட்டதாக சொன்னார்கள். நான் என் தங்கையின் அறைக்கு சென்றேன். அங்கே என் குடும்பத்தினர் அனைவரும் அவளது உடலை சுற்றி அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். என் தங்கையின் முகத்தை பார்த்தேன். அவள் தூங்குவது போலவே இருந்தாள். நான் என் குடும்பத்தாரை பார்த்து, அழாதீர்கள், அவள் இறக்கவில்லை, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றேன். அவர்கள் என்னிடம், நீ ஒரு கிறிஸ்தவள், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அவள் முற்றிலும் இறந்து விட்டாள் என்றார்கள். என் தங்கையின் கணவர் ஒரு படுக்கை அறையை திறந்து, இன்று இரவு இந்த அறையில் ஓய்விடு, நாளை அடக்க சடங்குகள் முடிந்த பிறகு நீ உன் பள்ளிக்கு திரும்பலாம் என்றார். நான் அந்த அறையில் அமர்ந்திருந்த போது இயேசு என்னிடம், பயப்படாதே, என்னை நம்பு என்று கூறினார். நாளை நீ என் மகிமையை காண்பாய், உன் தங்கை இன்று சாக மாட்டாள் என்று இயேசு கூறினார். இதை கேட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் அடைந்தேன். மறுநாள் காலையில் உறவினர்களும் நண்பர்களும் அடக்க சடங்கிற்காக கூடினர். பாகிஸ்தானில் வழக்கப்படி வீட்டிலேயே அடக்க சடங்கிற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். நான் என் தங்கையின் முகத்தை பார்த்து இயேசுவிடம் வேண்டினேன், இயேசுவே, இவளை எழுப்பி உமது மகிமையை இந்த மக்களுக்கு காட்டும். நான் ஜெபித்து முடித்ததும் என் தங்கை கண்களை திறந்தாள். அவள் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து மிகுந்த ஆச்சரியத்துடன், ஏன் நம் வீட்டில் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் என்று கேட்டாள். இறந்து விட்டதாக கருதப்பட்ட என் தங்கை உயிரோடு இருப்பதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியில் கத்தவும் அலறவும் தொடங்கினார்கள். இறந்த ஒரு மனிதர் எப்படி மீண்டும் உயிர் பிழைக்க முடியும் என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். அவர்கள் என்னிடம் ஓடி வந்து, நீ என்ன செய்தாய்? முற்றிலும் இறந்து போன ஒருவர் எப்படி உயிர் பெற முடியும் என்று கேட்டார்கள். நான் மகிழ்ச்சியுடன் அவர்களிடம், என்னிடம் கேட்காதீர்கள், என் தங்கையிடமே கேளுங்கள், அவளுக்கு என்ன நடந்தது என்று அவள் சொல்வாள் என்றேன். அதற்கு என் தங்கை, நான் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் எனக்கு முன்னால் ஒரு ஏணி வந்தது. நான் அந்த ஏணியில் ஒரு காலை வைத்த போது மேலிருந்து ஒரு ஒளி என் மீது விழுந்தது. நான் மேலே அண்ணாந்து பார்த்தபோது அங்கே பிரகாசமான மகிமையுள்ள அங்கியை அணிந்த, தலையில் பொற்கிரீடம் சூடிய ஒரு அழகான மனிதர் நிற்பதை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மகளே, நானே இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல் மற்றும் தேவனுடைய குமாரன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உன் வாழ்வை பாவத்திலிருந்து மீட்டேன், உனக்கு இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தருகிறேன். நான் உன்னை மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்புகிறேன் என்றார். அதன் பிறகே நான் கண்களை திறந்து படுக்கையில் எழுந்து அமர்ந்தேன். அவள் முற்றிலும் குணமடைந்து விட்டாள். அவள் படுக்கையிலிருந்து எழுந்து அவளுடைய அடக்க சடங்கிற்காக வந்திருந்த மக்களுக்கு தேநீர் மற்றும் உணவுகளை கொடுக்க தொடங்கினாள். மக்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்ற பிறகு அவள் என்னிடம், இன்னும் சில நாட்கள் என்னுடனே இரு, எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொடு என்று கேட்டுக்கொண்டாள். அதனால் நான் அவளுடன் சில நாட்கள் தங்கி அவளுக்கு பைபிள் வாசித்து காட்டினேன். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு நான் லாகூரில் உள்ள என் பள்ளிக்கு திரும்பினேன். அந்த பள்ளி ஒரு கிறிஸ்தவ பள்ளி. என் குடும்பத்தாரால் நான் ஒதுக்கப்பட்டதை அங்கிருந்த அனைவரும் அறிந்திருந்தனர். அந்த பார்வையற்றோர் பள்ளியை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை. ஆனால் நான் தாமதமாக வந்ததற்காக அந்த தலைமை ஆசிரியர் என்னிடம் எந்த காரணமும் கேட்கவில்லை. மாறாக, நீ தாமதமாக வந்திருக்கிறாய், உன்னை வேலையை விட்டு நீக்குகிறேன்
என் பள்ளியை விட்டு வெளியே போ என்று கூறிவிட்டார். மீண்டும் என் துன்பம் தொடங்கியது. நான் பள்ளியை விட்டு வெளியேறி சாலையில் நின்று இயேசுவிடம் வேண்டினேன். இயேசுவே, இந்த உலகம் முழுவதும் உம்முடையது. இதில் எனக்கான இடம் எங்கே? நான் எங்கே செல்வேன் என்று கேட்டேன். இயேசு என்னிடம், உன் தங்கையின் வீட்டிற்கு செல் என்றார். அதனால் நான் மீண்டும் என் தங்கையின் வீட்டிற்கு சென்றேன். அவள் என்னை அன்புடன் வரவேற்றாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து பைபிள் வாசிப்பதும் கர்த்தரை துதிப்பதுமாக மிக சிறந்த நேரத்தை கழித்தோம். பிறகு அவளுடைய 2 மகள்களும் கூட கிறிஸ்துவத்தின் மீது ஆர்வம் காட்ட தொடங்கினர். ஆனால் ஒரு நாள் என் தங்கையின் கணவர் என்னிடம் வந்து, என் வீட்டை விட்டு வெளியே போ, உன்னால் தான் என் மனைவி கிறிஸ்தவளாக மாறினாள். இப்போது என் மகள்களும் கிறிஸ்தவத்தின் மீது ஆர்வம் காட்டுகிறார்கள். நீ அவர்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு முன்பே என் வீட்டை விட்டு வெளியேறிவிடு என்று கூறினார். நான் மீண்டும் வீடற்றவளாக சாலையில் நின்றேன். தங்கையின் வீட்டை விட்டு வெளியேறியதும் ராவல் பிண்டியில் வசிக்கும் என் உறவின பெண்ணை பற்றி யோசித்தேன். அவர் அரசாங்கத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவரிடம் சென்றால் எனக்கு ஏதேனும் ஒரு வேலை வாங்கி தருவார். அதன் மூலம் நான் சுதந்திரமாக வாழலாம் என்று நினைத்தேன். நான் அவளிடம் சென்று வேலை கேட்டபோது அவள், நிச்சயமாக உனக்கு வேலை தருகிறேன், இன்று இரவு என்னுடன் தங்கு, நாளை உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தருகிறேன் என்றார். அதன்படி அன்று இரவு அவளுடன் தங்கினேன். அடுத்த நாள் அவள் என்னை ஒரு பெண்கள் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றாள். அங்கே ஏதோ வேலை இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் என்னை சிறைக்குள் தள்ளி பூட்டிய போதுதான் உண்மை புரிந்தது. ஒரு வாரம் நான் உண்ணாமலும் குடிக்காமலும் உபவாசித்து ஜெபித்தேன். ஒரு வாரத்திற்கு பிறகு அங்கிருந்த மற்ற பெண் கைதிகள் என்னிடம் வந்தனர். நாங்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீ எதையும் உண்பதில்லை, குடிப்பதில்லை, ஆனாலும் ஆரோக்கியமாக தெரிகிறாய். எப்போதும் அந்த கருப்பு புத்தகத்தையே வாசித்துக் கொண்டிருக்கிறாய். நீ எங்களுடன் சண்டையிடுவதும் இல்லை. உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். நான் அவர்களிடம், இதுதான் பைபிள். இதை வாசிக்கும் போது எனக்கு ஆவிக்குரிய உணவு கிடைக்கிறது. அதனால் எனக்கு பசிப்பதில்லை. என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டு எனக்கு இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தந்த இயேசுவே என் சமாதானம். நான் உங்களுடன் சண்டையிட மாட்டேன், உங்களை நேசிக்கிறேன் என்றேன். அன்றே 7 பெண்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். தினமும் அவர்களுக்கு பைபிள் வாசித்து காட்டினேன். அந்த பெண்களின் உறவினர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரும் நல்ல உணவை என்னுடன் பகிர்ந்து கொண்டனர். ஒரு மாதம் கழித்து என் உறவின பெண் என்னை பார்க்க சிறைக்கு வந்தாள். சிறை அதிகாரியிடம், குல்ஷன் இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கேட்டாள். அதற்கு அதிகாரி, அவள் எப்படி இருக்கிறாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவள் மீண்டும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு திரும்புவாள் என்று இங்கே கொண்டு வந்தீர்கள். ஆனால் சிறையில் என்ன நடந்தது தெரியுமா? இன்னும் 7 பெண்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்றார். என் உறவின பெண் என் மீது கடும் கோபம் கொண்டாள். இவளை உடனே சிறையிலிருந்து விடுவியுங்கள். இவள் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் எல்லோரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுவாள் என்று அதிகாரியிடம் கூறினாள். ஒரு மாதத்திற்கு பிறகு நான் சிறையிலிருந்து விடுதலையானேன். நான் சிறை வாசலுக்கு வெளியே வந்தபோது அங்கே என் தங்கை நின்று கொண்டிருந்தாள். அவள் என்னை அன்புடன் அழைத்து, வா, வீட்டிற்கு போகலாம் என்றாள். நான் என் தங்கையிடம், உன் கணவரை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? என்னை வீட்டை விட்டு துரத்தியவர் அவர்தானே என்றேன். என் கணவரை பற்றி நீ கவலைப்படாதே. நீ என் வீட்டை விட்டு வெளியேறிய அன்றே அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. ஒரு மாதம் அவர் மருத்துவமனையில் இருந்தார். இப்போது அவர் முற்றிலும் மாறிவிட்டார். அவர்தான் உன்னை அழைத்து வர சொல்லி என்னை இங்கே அனுப்பினார். எனக்காக நீ என் வீட்டிற்கு வா என்று கெஞ்சினாள். நான் என் தங்கையுடன் அவர் வீட்டிற்கு சென்றேன். என் தங்கையின் கணவர் என்னை அன்புடன் வரவேற்றார். ஆனால் ஒரு மாதம் கழித்து என் தங்கையின் கணவருக்கு லாகூருக்கு வேலை மாற்றம் ஆனது. அவர் என்னிடம், நாளை நாம் லாகூர் செல்கிறோம். முதலில் உன் தம்பியின் வீட்டில் தங்கிவிட்டு பிறகு நமக்கென தனியாக வீடு பார்த்து கொள்ளலாம் என்றார். நான் என் தங்கையிடம், என்னால் தம்பி வீட்டிற்கு வர முடியாது. அவன் வீட்டு கதவுகள் எனக்கு மூடப்பட்டு விட்டன. என் தங்கை, நீ என்னுடன் வா. தம்பி ஏதேனும் தவறாக பேசினால் நாம் உடனே வேறு வீடு பார்த்து விடலாம் என்று கூறி என்னை லாகூருக்கு அழைத்து சென்றாள். அங்கே என் தம்பி எங்களை வரவேற்றான். எனக்கு அது பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் எனக்கென்று ஒரு தனி படுக்கையறையை கொடுத்தான். என்னை கவனித்துக் கொள்ள 24 மணி நேரமும் ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்தான். லாகூரில் தான் நான் ஞானஸ்நானம் பெற்றிருந்தேன் என்பதால் எனக்கு அங்கிருந்த திருச்சபையே தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சர்ச்சுக்கு சென்றேன். ஒரு மாதம் கழித்து என் தம்பி என் அறைக்கு வந்து, என் குடும்பத்துடன் இந்த வீட்டில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டான். நிச்சயமாக
நீங்கள் என்னை அன்புடன் நடத்துகிறீர்கள் என்றேன். அப்போது அவன், நான் உனக்கு இன்னும் அதிகமான செல்வங்களையும் வசதிகளையும் தருவேன். ஆனால் நீ தேவாலயத்திற்கு செல்வதை நிறுத்த வேண்டும். பைபிள் வாசிக்க கூடாது. கிறிஸ்தவர்களை சந்திக்க கூடாது. மீண்டும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு திரும்பிவிடு என்றான். நான் என் தம்பியிடம், என்னால் தேவாலயத்திற்கு செல்வதை நிறுத்த முடியாது. என் இயேசு விரைவில் வரப்போகிறார். அவர் தம்முடைய மக்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். தம்பியே, நான் பைபிள் வாசிப்பதையும் நிறுத்த மாட்டேன். நான் இப்போது ஒளியில் இருக்கிறேன். மீண்டும் இருளுக்கு வரமாட்டேன். நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று உறுதியாக கூறினேன். இதை கேட்டு என் தம்பி கடும் கோபம் கொண்டான். உன் முகத்தில் மீண்டும் நான் விழிக்க கூடாது. என் வீட்டை விட்டு வெளியே போ. நாளை உன்னை இங்கே பார்க்க கூடாது என்று கத்தினான். மறுநாள் நான் என் தம்பியின் வீட்டை விட்டு வெளியேறினேன். என் வீட்டு வாசலை அடைந்த போது அங்கே திடீரென்று என் மூத்த அண்ணனை சந்தித்தேன். அவர் கையில் துப்பாக்கி வைத்திருந்தார். அவர் என்னை பிடித்து இழுத்து சென்று வீட்டின் தரைத்தளத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே என் 2 சகோதரர்களும் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள். என் மூத்த அண்ணன் என்னிடம், நீ ஒரு கிறிஸ்தவள் என்பதால் நான் உன்னை கொல்ல போகிறேன். நீ இயேசுவின் பெயரை மறுதலித்து விட்டு மீண்டும் இஸ்லாத்திற்கு திரும்பினால் நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று கூறினார். ஆனால் நான் இயேசுவின் பெயரை மறுதலிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்திற்காகவே நீங்கள் என்னை கொல்லுங்கள். ஏனென்றால் என்னை விசுவாசிப்பவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று என் இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்கள் என் உடலை மட்டுமே கொல்ல முடியும். என் ஆவியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் என்றென்றும் வாழ்வேன் என்று கூறினேன். அப்போது என் அண்ணன் என்னை கொல்ல முயன்றார். நான் என் கண்களை மூடிக்கொண்டு மரணத்திற்கு தயாரானேன். 1/2 மணி நேரம் காத்திருந்தேன். ஆனால் துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளிவரவில்லை. என் அண்ணனுடைய துப்பாக்கி என் மீது வேலை செய்யவில்லை. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு நான் கண்களை திறந்து துப்பாக்கியை பார்த்தபோது அதற்கு முன்னால் இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இருப்பதை கண்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் துப்பாக்கி எப்படி வேலை செய்யும்? என் அண்ணன் துப்பாக்கியின் மீதும் என் மீதும் கடும் கோபம் கொண்டார். அவர் என் கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது ஏசாயா 54:17 வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து என்னிடம் பேசினார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் ஊழியர்களை நான் பாதுகாப்பேன். அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பேன். இது 1974 நவம்பர் மாதம் நடந்தது. நான் என் சகோதரனின் வீட்டை விட்டு வெளியேறி இம்மானுவேல் என்ற ஒரு கிறிஸ்தவ சகோதரரின் வீட்டிற்கு சென்றேன். 1 மாதம் கழித்து டிசம்பர் இறுதியில் இயேசு மீண்டும் என்னிடம் பேசினார். இப்போது நீ என் ஊழியத்திற்கு தயாராக இருக்கிறாய் என்றார். அதே டிசம்பர் இறுதியில் ஒரு ஊழியர் என்னை சந்தித்து புத்தாண்டு அன்று அவருடைய திருச்சபைக்கு வந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அழைத்தார். 1975 பாகிஸ்தானில் உள்ள CMS திருச்சபையில் நான் இறைப்பணியை தொடங்கினேன். நான் பாகிஸ்தான் முழுவதும் நற்செய்தியை அறிவித்தேன். யாராலும் அதை தடுக்க முடியவில்லை. பல மக்கள் ஆண்டவரிடம் வந்தனர். விசுவாசத்தில் உறுதியானார்கள். என்னிடம் அதிக பணம் இல்லாததால் நான் வீடு வீடாக சென்று தங்கினேன். பின்னர் கர்த்தருடைய கிருபையால் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எனக்கு உதவினார்கள். அதன் மூலம் பைசலாபாத்தில் ஒரு வீட்டை வாங்கினேன். எனக்கு வீடு கிடைத்ததும் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த ஆதரவற்ற 4 குழந்தைகளை நான் தத்தெடுத்தேன். இப்போது எனக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது. பாகிஸ்தானில் விசுவாசத்தின் மூலம் இறைப்பணி செய்தோம். அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தினோம். இங்கிலாந்தை சேர்ந்த ஃபாதர் பெர்னாட் என்பவர் பாகிஸ்தானில் என்னை சந்தித்து இங்கிலாந்திற்கு வரும்படி அழைத்தார். இங்கிலாந்து செல்வதற்கு இயேசு எனக்கு அனுமதி அளித்தார். தி டோன் வெயில் கிழிந்த திரை என்ற என் முதல் புத்தகத்தை எழுதினேன். என் போதனைகள் மூலம் இங்கிலாந்தில் இருந்த பல முஸ்லிம்கள், இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் ஆண்டவரிடம் வந்தனர். புத்தகம் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு 1984 ஜூலை 15 அன்று நான் மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்பினேன். அக்டோபர் மாதம் என் மகளுக்கு திருமணம் என்பதால் திருமணத்திற்கு பிறகு இங்கிலாந்து செல்ல திட்டமிட்டிருந்தேன். செப்டம்பர் மாதம் லாகூரில் ஒரு கூட்டத்திற்கு எனக்கு அழைப்பு வந்தது. என் குழந்தைகளுடன் அங்கே சென்று கூட்டம் முடிந்து நாங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது எங்களுடைய முஸ்லிம் அண்டை வீட்டார் என் வீட்டை ஆக்கிரமித்திருப்பதை கண்டோம். அவர் 5 நபர்களுடன் சாலையில் துப்பாக்கியுடன் வந்து என்னை தடுத்தார். நீ இந்த வாசலில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உன்னையும் உன் குழந்தைகளையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். திடீரென்று அவர் துப்பாக்கியால் சுட்டது என் ஒரு மகள் சாலையிலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இருந்தாள். நாங்கள் அலறினோம். அந்த அதிர்ச்சியிலும் வேதனையிலும் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டு என் பேச்சு பறிபோனது. அரசாங்கம், காவல்துறை, அண்டை வீட்டார் என யாருமே எங்களுக்கு உதவவில்லை. 1 வாரம் கழித்து என் மருமகன் வந்து
என் மகளை அடக்கம் செய்தார். என் இளைய மகளின் படுக்கையிலேயே நான் முடங்கி கிடந்தேன். என்னால் நடக்கவோ பேசவோ முடியவில்லை. நான் என் மரணத்திற்கு காத்திருந்தேன். 9 மாதங்களுக்கு பிறகு 1985 இயேசு என்னிடம் பேசினார். இங்கிலாந்திற்கு செல், வெவ்வேறு நாடுகளில் இந்த ஊழியத்திற்காக நான் கதவுகளை திறக்கிறேன் என்றார். நான் எப்படி போவேன்? தயவு செய்து என்னை இங்கே விட்டு விடுங்கள், நான் பாகிஸ்தானிலேயே இறந்து விடுகிறேன் என்றேன். ஆனால் இயேசு மீண்டும் என்னை வழி நடத்தினார். இதற்கிடையில் என் மூத்த அண்ணன் 1988 3வது முறையாக ஏற்பட்ட மாரடைப்பால் இறந்து போனார். நான் என் தம்பிக்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவிடமிருந்து என் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. பாகிஸ்தானிலிருந்து என் தம்பி எனக்கு இங்கிலாந்திற்கு போன் செய்து, பாகிஸ்தானுக்கு வா, உன்னிடம் ஒரு நற்செய்தியை பகிர வேண்டும் என்றான். லாகூர் விமான நிலையத்தை அடைந்த போது என் தம்பி என் குடும்பத்துடன் எனக்காக காத்திருப்பதை கண்டேன். அவன் என்னை சந்தித்த போது, நானும் இப்போது ஒரு கிறிஸ்தவன் என்றான். நான் அதிர்ச்சியுடன், நீ எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்டேன். நான் 3வது மாரடைப்பின் போது மருத்துவமனையில் இறந்து விட்டேன். என் உடல் மருத்துவமனையில் இருந்தது. ஆனால் நான் ஒரு இடத்திற்கு சென்றேன். அங்கே எங்கும் நெருப்பும் கொடூரமான உயிரினங்களும் பயந்து நடுங்கும் மக்களும் இருந்தனர். நான் ஓரிடத்தில் நின்று கொண்டு, யாராவது எனக்கு உதவி செய்து இந்த நெருப்பில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினேன். நான் உதவி கேட்டு கத்தி சோர்வடைந்த போது ஒரு சிறிய நட்சத்திரம் போன்ற ஒளியை கண்டேன். அந்த ஒளி வளர்ந்து வளர்ந்து மிக பெரியதாக மாறியது. அந்த பெரிய ஒளியின் நடுவில் ஒரு அழகான பெரிய அரியணையை கண்டேன். அந்த அரியணையில் இயேசு அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரை சுற்றியிருந்த மக்கள் அனைவரும், தேவகுமாரனே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தருக்கே மகிமை என்று அவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நான் மிகுந்த சத்தத்துடன், இயேசுவே, என் மீது இரக்கம் காட்டி இந்த நெருப்பு இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு செல்லுங்கள் என்று கதறினேன். அப்போது இயேசு என்னை பார்த்து, என் மகனே, உன் பாவங்களிலிருந்து உன்னை ரட்சிக்கிறேன். உனக்கு விடுதலையும் நித்திய ஜீவனையும் தருகிறேன். நான் உன்னை மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்புகிறேன். நீ எனக்காக வாழ் என்றார். அவர் சொன்ன அடுத்த கணமே என் உயிர் என் உடலுக்குள் திரும்பியது. நான் படுக்கையிலிருந்து எழுந்து என் உடைகளை அணிந்து கொண்டு கதவை திறக்க முயன்றேன். ஆனால் அறைக்கதவு வெளியில் பூட்டப்பட்டிருந்தது. எனவே நான் படுக்கையில் அமர்ந்து விடியலுக்காக காத்திருந்தேன். ஆனால் மறுபுறம் மருத்துவமனைக்கு வெளியே என் தம்பியின் குடும்பத்தினர் அவனது உடலை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். அவர்கள் மருத்துவரிடம் உடலை கேட்டபோது அவர், அலுவலக வேலைகள் முடிந்ததும் ஊழியரை அனுப்பி பிணவரைக்கு உடலை கொண்டு செல்ல சொல்வேன், பிறகு நீங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றார். டாக்டர் தனது வேலைகளை முடித்துவிட்டு ஊழியரை என் தம்பியின் அறைக்கு அனுப்பினார். அந்த ஊழியர் கதவை திறந்து பார்த்தபோது அங்கே பிணத்திற்கு பதிலாக ஒரு மனிதர் உயிரோடு அமர்ந்திருப்பதை பார்த்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினார். அவர் டாக்டரிடம் சென்று அந்த அறையில் இறந்தது யார் என்று கேட்டார். மிஸ்டர் ஷா அங்கே இறந்து விட்டார் என்றார். அதற்கு ஊழியர், அங்கே பிணம் எதுவும் இல்லை என்றார். டாக்டர் அதிர்ச்சியடைந்து அறைக்குள் ஓடி வந்தார். என் தம்பி அங்கே படுக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்து, மிஸ்டர் ஷா, உங்களுக்கு என்ன நடந்தது? மருத்துவ ரீதியாக 3வது மாரடைப்பால் நீங்கள் முற்றிலும் இறந்து விட்டீர்கள். உங்கள் உடலில் இருந்த அனைத்து உயிர் காக்கும் கருவிகளையும் அகற்றிவிட்டு நான் இறப்பு சான்றிதழையும் எழுதிவிட்டேனே, நீங்கள் எப்படி திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார். என் தம்பி தனக்கு நடந்த அனைத்து சாட்சியங்களையும் டாக்டரிடம் சொன்னார். வெளியே இன்னும் அவனது உடலுக்காக காத்திருந்த குடும்பத்தினர் அவன் உயிரோடு வருவதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். என் அன்பான சகோதர சகோதரிகளை, 20 ஆண்டுகளாக நான் ஜெபித்தேன். நீங்கள் ஜெபிக்கும் போது ஒருபோதும் கைவிடாதீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒரு நாள் நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். என் தம்பி ஒரு முஸ்லிமாக இருந்தபோது 5 வேளை தொழுதார். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் மெக்கா செல்வார். ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்தார். ஏழைகளுக்கு தர்மம் செய்தார். ஆனால் இத்தனை மத சடங்குகள் செய்தும் அவர் பரலோகம் செல்லவில்லை. அவர் இறந்தபோது நரகத்திற்கே சென்றார். என் அன்பானவர்களே, பைபிளில் எழுதியுள்ளபடி இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்போ, ரட்சிப்போ அல்லது நித்திய ஜீவனோ கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவிடம் வரும்போதுதான் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் பெற்று பரலோகம் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் உங்கள் விசுவாசத்தில் பலவீனமடைந்து விடாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகுங்கள். ஒருவரையொருவர் நேசியுங்கள். அவருடைய திருச்சபையோடு இணைந்திருங்கள். பைபிள் வாசியுங்கள். ஜெப கூட்டங்களுக்கு செல்லுங்கள். அண்டை வீட்டார் மற்றும் குடும்பத்தினரை ஒளியின் மந்தைக்குள் கொண்டு வாருங்கள். அப்படி செய்தால்
பரலோகத்தில் நீங்கள் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் என்றென்றும் வாழ்வீர்கள். தயவு செய்து அவருடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அனுபவ வாழ்க்கை. நீங்கள் இயேசுவிடம் பேசுங்கள், இயேசுவோடு நடங்கள், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகுங்கள். ஆமேன். தன் வாழ்நாள் முழுவதையும் இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்ந்த இந்த இறைமகள் குல்ஷன் எஸ்தர் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது ஓட்டத்தை முடித்துக் கொண்டு கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். 19 வருஷம் முடங்கி கிடந்த குல்ஷன் எஸ்தரை எழுப்பின அதே இயேசு இன்றைக்கு நீங்க எந்த பிரச்சனையில முடங்கி கிடந்தாலும் உங்களையும் எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு உன்னதமான சாட்சியத்தோடு உங்களை